ஹாய் கைஸ், நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டேடாகிரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரியேச்சரை பத்தின ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு. என்னதான் இந்த டேடாகிரேட்ஸை பத்தி பேசுறதுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் இல்லாட்டினாலும் நான் போன வீடியோவில் சொல்றதுக்கு மிஸ் பண்ண ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டேடாகிரேட்ஸால சோறு தண்ணி எதுவுமே இல்லாம கிட்டத்தட்ட 30 வருஷம் வரை இந்த டேடாகிரேட்ஸால உயிர் வாழ முடியும். அண்ட் இந்த உயிரினத்துக்கு 8 கால்களும் அந்த 8 கால்கள்லயுமே 8ல இருந்து 10 நகங்கள் இருக்கிறதுனாலவே இந்த உயிரினம் தண்ணி கடியில நீந்தும் போது நமக்கு கரடி மாதிரியான தோற்றம் அளிக்கும். ஸோ இந்த காரணத்தினாலவே இந்த டேடிகிரேட்ஸுங்கிற உயிரினத்துக்கு நீர் கரடிங்கிற இன்னொரு பேருமே இருக்கு, அதாவது வாட்டர் பியருங்கிற இன்னொரு பேருமே இருக்கு. அண்ட் இதால 150 டிகிரி செல்சியஸ் ஹீட்லையும் அண்ட் -200 டிகிரி செல்சியஸ்லயுமே கூட இந்த டேடாகிரேட்ஸால சர்வை பண்ண முடியும். அந்த கடலோட கொடூரமான ஆழத்துல தாங்க முடியாத பிரஷர்ல கூட இந்த டேடாகிரேட்ஸால சர்வை பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிரியேச்சரால பூமியில மட்டுமே இல்லாம ஸ்பேஸ்லயுமே கூட ஆக்சிஜன் இல்லாம வாழக்கூடிய உடலமைப்பு இந்த டேடாகிரேட்ஸுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது உண்மையான கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேண்டி டேடாகிரேட்ஸ்ங்கிற இந்த உயிரினத்தை 2007ல ஸ்பேஸுக்கு அனுப்பி 7 நாள் ஸ்பேஸ்லயே வச்சிருந்து திரும்ப பூமிக்குமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த டேடாகிரேட்ஸ் 7 நாள் ஸ்பேஸ்ல சர்வை பண்ணது மட்டுமே இல்லாம பல குட்டிகளையுமே போட்டு சயின்ஸ் ஃபீல்டையே ஆச்சரியப்படுத்தி இந்த டேடாகிரேட்ஸ்ங்கிற உயிரினம். சோ இந்த டேடாகிரேட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா, எங்க வேணாலும் இருக்கும். உங்க வீட்ல உள்ள டேங்க்ல இருக்கும், உங்க வீட்டு பக்கத்துல உள்ள செடியில இருக்கும், அண்ட் ஏதாவது இடத்துல சின்னதா தண்ணி தங்கி கிடந்தாலும் அங்கேயுமே இருக்கும். அண்ட் மெயினா கடலோட அடியிலையுமே இருக்கும். ஆனா என்ன, அதோட சைஸ் ரொம்பவே குட்டியா இருக்கிறதுனால அதை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். மற்றபடி நார்மலா நம்மளோட கண்ணை வச்சு அதை பார்க்கவே முடியாது. சோ இந்த உயிரினத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப்.